வாழ்க்கையோட அடிப்படை பாடங்களை கத்துக் கொடுக்குது. நீங்க எல்லாத்தையுமே ஆச்சரியத்தோடையும் விளையாட்டாவும் பாக்குறீங்க. ஆனா உங்க அம்மா அப்படி இல்ல. ஆபத்து வர்றத முன்கூட்டியே உங்க தாயால உணர முடியுது. அது ஒரு ஆண் கரடி. உங்களை நோக்கிதான் வருது. சண்டைக்கு வரல. ஆனா உங்க தாய் இப்போ அவைலபிளா இல்ல. அதனால சண்டை வருது. கொஞ்ச நேரம் சண்டைக்கு அப்புறம் உங்க தாய் காயங்களோட திரும்பி வருது. ஆனா சண்டைக்கு காரணமா இருந்த நீங்க எதையும் கண்டுக்காம மரக்கட்டைகளோட விளையாடிட்டு இருக்கீங்க. அவசரப்பட்டு சண்டை போட்டுட்டமேன்னு உங்க தாய் நினைக்குது. உங்க தாயை பின்தொடர்ந்து ஆத்துப்பத்தம் போறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க சகோதரர்கள் இங்கதான் இருக்காங்க. இது மீன்கள் முட்டையிடுற சீசன்கிறதால ஆத்துல நிறைய சால்மன் மீன்கள் இருக்கு. ஆழம் அதிகமா இல்ல. திரும்பின பக்கமெல்லாம் மீன்களா இருக்கு. எதை பிடிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம நீங்க பாக்குற எல்லா மீன்களையும் துரத்த ஆரம்பிக்கிறீங்க. உங்களால தண்ணீர வேகமா ஓட முடியல. மீன்கள் எளிமையா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகுது. பசி உணர்வை விட மீன்களை துரத்துறது ரொம்பவே ஜாலியா இருக்கு. ரொம்ப நேரம் நடந்த திருடம் போலீஸ் விளையாட்டுல மீன்கள் ஜெயிக்குது. பொதுவா கரடிகள் உணவுல கிடைக்கிற சக்தியை விட அதிகமான சக்தியை அந்த உணவை வேட்டையாட பயன்படுத்தாது. நீங்க குட்டியா இருக்கிறதால பிரச்சனை இல்ல. ஆனாலும் குளிர்காலம் நெருங்குறதால நீங்க அதிகமா சாப்பிட்டு சீக்கிரமா வளர்ந்தாகணும். உங்க தாய் உங்களுக்கு மீன்களை பிடிச்சு தருது. உங்க சகோதரர்கள் இங்கதான் இருக்காங்க. ஆத்துல நிறைய மீன்கள் இருக்கிறதால அடுத்த சில மாதங்கள் உணவு பிரச்சனை இல்லாம போகுது. அப்போப்போ நீங்க காட்டுல உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு வேட்டை பிராணிதான். ஆனா கரடிகள் பல சமயத்துல புற்கள், மரங்களோட வேர்கள், மரக்கட்டைகள்ல இருக்கிற பூச்சிகள்னு பல ஐட்டங்களை ட்ரை பண்ணுது. உங்களுக்கு பூச்சி புழுவுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. போக போக வந்துடும், கவலைப்படாதீங்க. உங்க தாயோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்றீங்க. நடக்கிறது, தூங்குறது, வேட்டையாடுறது, எந்த பார்ட்ட முதல்ல சாப்பிடுறது, எதை சாப்பிடாம விடுறதுன்னு பல விஷயங்களை கத்துக்குறீங்க. அடுத்த சில வாரங்களுக்கு உணவு தேவைக்கு உங்க தாயை மட்டுமே நம்பி இருக்கீங்க. சில வாரங்கள் அப்புறம் ஒரு அழகான காலை பொழுதுல உங்க தாய் ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க உங்க சகோதரர்களை காணோன்னு திரும்பி பாக்குறீங்க. இங்கதான் இருக்காங்க. அப்போ உங்க கண்ணுல ஒரு முயல் தென்படுது. நீங்க உடனே அதை துரத்த ஆரம்பிக்கிறீங்க. முழு வேகத்துல ஓடி அதை தாவி பிடிக்கிறீங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க கொஞ்சமா கடிச்சு பாக்குறீங்க. ஆனா அது செத்து போகும்னு நீங்க சத்தியமா எதிர்பார்க்கல. அதோட அது உங்க கூட ஏன் சண்டை போடலன்னு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கீங்க. ஏன்னா